ஹலோ ஆல், வெல்கம் டு கோட் ஸ்டஃப் ஹப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம பிவோட் டேபிள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ இன்சர்ட் டேப்ல போனீங்கன்னா பிவோட் டேபிள்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிவோட் டேபிள் அப்படிங்கறதுனா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டேபிளுக்கும் பிவோட் டேபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டேபிள்ங்கிறது நமக்கு ஒரு ஃபார்மேட்ல இருக்கும், ரோ அண்ட் காலம்ஸ் உடைய ஃபார்மேட்ல இருக்கும். எல்லா டேட்டாஸுமே நமக்கு கலந்து இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டாவையும் தேடி தேடி பாக்குற மாதிரி இருக்கும். பட் நமக்கு ஒரு காலம் அண்ட் ரோஸ்ல வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். இதுதான் டேபிள். ஓகே, ஸோ பிவோட் டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ் பர்சன், ரீஜியன், ஆர்டர்ஸ் அண்ட் டோட்டல் சேல்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு இங்க எப்படி நமக்கு வேணும் அப்படின்னா, நமக்கு டேட்டாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மேனேஜர் வந்து உங்கள்கிட்ட கேக்குறாங்க, எனக்கு ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க, மொத்தமா டோட்டலா எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்கிறது ஒரு டேட்டாவா எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஒவ்வொரு ரீஜியனையும், வெஸ்ட் ரீஜியன்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு, ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் எவ்வளவு ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது உங்க மேனேஜர் கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம உடனே வந்து நம்ம ஃபுல்லா தேடி மேனுவலா நம்ம பண்றதுங்கிறது நாட் பாசிபிள், ரைட்? ஸோ அதில் ஏதோ ஒரு எரர் மிஸ்டேக் வரலாம், நிறைய தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னது பிவோட் டேபிள்ங்கிற ஆப்ஷன். ஓகே, இப்போ டேபிளுக்கும் பிவோட் டேபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ நம்ம பிவோட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுங்கிறது நெசசரி கிடையாது. நம்ம டேபிள் அப்படியே விட்டுறலாம். இன்கேஸ் நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, இந்த மாதிரி நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம பிவோட் டேபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம பிவோட் டேபிள் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சில பல ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஹெட்டிங் எப்படி இருக்கு, ஹெட்டிங் வந்து நமக்கு நார்மல் லெட்டர்ஸ்ல இருக்கு. சோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா போல்டுல மாத்தணும். சோ இந்த 4 செல்லையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹோம் டேப்ல போல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை போல்ட் பண்ணிக்கலாம். தென் இதுல வேற என்ன நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தா, டேபிளா இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டேபிளா கன்வெர்ட் பண்ணுங்கிறது வந்து நெசசரி கிடையாது. பட் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம இதை டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இதை என்ன பண்றோம், இந்த டேட்டா ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் இங்க பாத்தீங்கன்னா ஹோம் டேப்ல ஃபார்மேட் ஆஸ் டேபிள்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வேணுங்கிற ஸ்டைல்ல நம்ம இதை டேபிளா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ்ங்கிறது இருக்கு, அதை நம்ம டிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கு. நமக்கு நம்மளால மேனுவலா இதை பார்த்து நம்மளால டோட்டல் சேல்ஸையோ இல்லை எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்கிறதையோ இல்லை எத்தனை சேல்ஸ் பர்சன் என்னென்ன ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க, எந்தெந்த ரீஜியன்ல எடுத்திருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குங்கிறத நம்மளால மேனுவலா பண்றது ரொம்ப கஷ்டம், பாசிபிளே கிடையாது. ஸோ இதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம், பிவோட் டேபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்சர்ட் டேப்ல போயிட்டு பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அங்க ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்சுங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். செலக்டட் டேபிள் ஆர் ரேஞ்சுன்னு கேக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே நம்ம டேபிளை செலக்ட் பண்ணல. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த டேபிளை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இங்க என்ன கேக்குது, சூஸ் வேர் யூ வாண்ட் டு பிவோட் டேபிள் டு பி பிளேஸ்டுன்னு கேக்குது. உங்களுக்கு எங்க இந்த பிவோட் டேபிள் வந்து போய் பிளேஸ் ஆகணும், நியூ ஒர்க் ஷீட்ல வேணுமா இல்ல எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல வேணுமா? எனக்கு பாத்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட்ல தான் வேணும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல வேணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லொகேஷன் கேட்கும், உங்களுக்கு எங்க லொகேஷன் வேணும், இங்க வேணுமா இல்ல இங்க வேணுமா அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நியூ ஒர்க் ஷீட்ல தான் வேணும், நான் நியூ ஒர்க் ஷீட் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஷீட் 2ன்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஒர்க் புக் கிரியேட் ஆகுது. இந்த ஷீட்ல தான் நம்ம பிவோட் டேபிள் அரேஞ்ச் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா பிவோட் டேபிள் ஃபீல்ட்ஸ், சூஸ் ஃபீல்ட்ஸ் நமக்கு காமிக்குது. அண்ட் ரைட் சைட் பாத்தீங்கன்னா பிவோட் டேபிள் ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஹெட்டிங்ஸுமே காமிக்குது பாருங்க. சேல்ஸ் பர்சன், ரீஜியன், ஆர்டர்ஸ், டோட்டல் சேல்ஸ். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க உள்ள அந்த 4 ஹெட்டிங்குமே இங்க நமக்கு பிவோட் டேபிள் ஃபீல்ட்ஸ்லாம் நமக்கு காமிக்குது. ஸோ இதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம், நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4த்தையும் டிக் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், 4 ஹெட்டிங்கையும் நம்ம செலக்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது எப்படி காமிக்குது பாருங்க. இப்போ பிஷப்புங்கிறவரு எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்காரு அண்ட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்காரு. ஓகே, லீங்கிறவரு எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்காரு அண்ட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்காரு. பார்க்கருங்கிறவரு எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்காரு, எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்காரு. இதே மாதிரி ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் எவ்வளோ ஆர்டர்ஸ் அண்ட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்காங்கிறது நமக்கு குரூப்பா கொடுத்துருச்சு இந்த மாதிரி. ஸோ இப்போ எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, நாளைக்கு அன்செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும்
எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு வேணும். ஸோ சேல்ஸ் பர்சனை தூக்கி நம்ம ரோஸில் போட்டுடலாம். சேல்ஸ் பர்சனை நம்ம ரோஸில் போட்டுடலாம். அண்ட் டோட்டல் சேல்ஸுங்கிறது நம்பர்ஸ், ஓகேவா? நம்பர்ஸுங்கிறதுனால அதை தூக்கி நம்ம வேல்யூஸில் போட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கிராண்ட் டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? இல்லை எனக்கு எப்படி வேணும், ரீஜியன், ஒவ்வொரு ரீஜியன்லையும் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா சேல்ஸ் பர்சனை அன்செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரீஜியனை நம்ம ரோஸில் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜியன்லையும் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அண்ட் கிராண்ட் டோட்டல் எவ்வளோங்கிறது நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு கன்வீனியன்ட்டாக நமக்கு டேட்டாஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்கிறது பார்க்கலாம். சேல்ஸ் பர்சனை ரோஸில் போட்டுக்கலாம் அண்ட் டோட்டல் சேல்ஸுக்கு பதிலாக ஆர்டர்ஸை வேல்யூஸில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் அதோட கிராண்ட் டோட்டல். ஸோ இப்போ நமக்கு சப் டோட்டலும் வந்துருச்சு, கிராண்ட் டோட்டலும் வந்துருச்சு. ஓகே, இப்போ பிவோட் டேபிள்னா என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. பிவோட் டேபிள்ங்கிறது ஒரு டேட்டாவை நம்ம சம்மரைஸ் பண்ணுறதுக்காகவும், இல்லை ஒரு குரூப் பண்ணுறதுக்காகவும், இல்லை அதை ரீஅரேஞ்ச் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி அதை கன்வீனியண்ட்டாக மாற்றுறதுக்காகவும், இல்லை அதை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகவும் உள்ள ஒரு ஆப்ஷன் தான் பிவோட் டேபிள். ஸோ பிவோட் டேபிள்ங்கிறது வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி டேட்டாஸ் நம்மக்கிட்ட நம்மளுடைய மேனேஜர் கேட்குறாங்களோ, இல்லை வேறு யாராச்சும் நம்ம உடனே கேட்டாங்களோ, இல்லை வேறு யாராச்சும் நம்மக்கிட்ட இப்படி தான் வேணும் கேட்டாலுமே நம்ம உடனே நம்ம இப்படி தான் எடுத்து கொடுத்துடலாம் பிவோட் டேபிள் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ பிவோட் டேபிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இது உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.